இன்று இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 32, குறள் எண் 315, என்னா செய்யாமை. அறிவினால் ஆகுவது உண்டோ, பிறிது நோய் தம்மோய் போல் போற்றா கடை. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் மற்ற உயிர்களுக்கு வரும் துன்பத்தை தம் உயிருக்கு வரும் துன்பம் போல கருதி காப்பாற்ற விடில், தனக்கு வந்தது போல் நினைத்து காப்பாற்ற விடில், உயிர் முதலியானவற்றை உள்ளவாறு அளித்த துறவிகளுக்கு அறிவினால் ஆவதொரு பயனுண்டோ என்கிறார். இல்லை என்கிறார். மனிதன் என்பவன் தானும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்க வேண்டும். அத்தகைய குணம் படைத்தவன் மனிதன். ஒரு சில பேர் விதிவிலக்காக இருக்கலாம், அவர்களை நாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. உதாரணமாக, சமூக ஆர்வலர்கள் எத்தனை பேர் அதாவது பிச்சைக்காரர்களாக இருக்கும் அவர்களையெல்லாம் தூக்கி கொண்டு வந்து மறுவாழ்வு இல்லத்தில் சேர்க்கிறார்கள். அப்போ அவர்களுடைய உள்ளம் எப்படி பதபதைக்கிறது என்பதை பாருங்கள். அவன்தான் உண்மையான சமூக ஆர்வலன். அவன்தான் மனிதனுக்கு உள்ள ஆறறிவு படித்த மனிதன் அவனே ஆகும். அப்போ துறவிகள்லாம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, தாங்கள் உயிரை விடுபடு ஆறறிவு படித்த மனிதன் துறவிகள் இப்படி ஏதாவது ஒரு நல்ல உதவியை செய்ய வேண்டுமே தவிர, அதை தவிர உயிரை மாய்த்து கொள்கிறார்கள் என்பது தங்களுடைய பெற்ற அறிவினால் என்ன பயன்? மனிதனாக பிறந்து பெற்ற பரிவினால் என்ன பயன்? தெய்வப்புலவர் திருவள்ளுவரை பொறுத்தவருக்கு துறவரம் பூண்டவர்களை பெரிதும் அவர் ஆதரவு கொடுக்க மாட்டார். அதிகாரத்தை படைத்திருக்கிறார் என்றால் ஒரு அதிகாரத்தை தான் படைச்சிருக்காரு. அதுக்காக அவர் முழு ஒரு ஆதரவும் துறவிகளுக்கு கிடையாது. துறவிகளாக போனவன் பிறருக்கு துன்பம் செய்ய வந்தபோது அவனை காப்பாற்றலாமே, அதே உங்களுக்கு நீங்கள் துறவு வாழ்க்கையை மேற்கொண்டுறீங்க, அப்போ இதை செய்யலாமே என்பதுதான் அவருடைய ஒரு எண்ணம். அதைத்தான் என்ன சொன்னால், மனிதனாக பிறந்தவன் மனிதனாக வாழ வேண்டும். ஏன்னா மற்ற பிறவிகளுக்கு என்னன்னா 6 அறிவு கிடையாது. மிருகத்துக்கு 5 அறிவு, பறவைகளுக்கு 3 அறிவு, இப்படி பல அறிவுகளை படைத்தவன் தான் மனிதன். பல அறிவுகளை படைத்தவன் தான் இறைவன். அத்தகைய மனித அறிவை படைத்த மனிதன் ஏன் தமக்கு வந்த துன்பத்தை போல அடுத்தவனுக்கு வந்த துன்பத்தை தன்னுடைய அறிவினால் பயன்படுத்தக்கூடாது என்கிறார் தெய்வப்புலவர். என்ன அற்புதமானது அவர் சொல்லியிருக்கிறது. அதனால தான் அவர் துறவிகளையும் சொல்கிறாரு, ஏன் நீங்கள் மருதி அதெல்லாம் நீ வாழ்க்கை துறவரம் பூண்டது கரெக்டான், சரிதான். ஆனால் அதை விட பெரிது இது. அடுத்தவனுடைய துன்பத்தை நீ போக்கி செய்தால் அது உனக்கு மிகப்பெரிய ஒரு இன்பமாகும். துன்பம் இல்லை, அது இன்பமாகும் என்கிறார் தெய்வப்புலவர். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளை பார்ப்போம்.